தொண்டர்கள்தான் அதிமுகவின் உயிர் நாடி உயிர் மூச்சு என்றும் புரட்சித் தலைவருக்கும் புரட்சித் தலைவிக்கும் மக்கள்தான் வாரிசு எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் லால்குடி பகுதியில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தில் பேசிய புரட்சித் தமிழர் இதனை தெரிவித்தார். இந்த மாவட்டத்தில் இருக்கிறார் ஒருத்தர், யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு வாரமா பத்திரிகையில செய்தி ஓடிட்டு இருக்குது. இன்னைக்கு வீட்டில் பணத்தை திருடுவாங்க, நகை திருடுவாங்க. இந்த ஆட்சியில உடம்புல இருக்கிற பார்ட்டியை திருடுறாங்கல்ல, பத்திரிகையில் வந்திருக்குதுல்ல. இன்றைக்கு திமுக எம்எல்ஏ அவருடைய சம்பந்தப்பட்ட மருத்துவமனை, இதெல்லாம் பத்திரிகையில் வந்த செய்தி, ஊடகத்தில் வந்த செய்தி, வலைதளத்தில் வந்த செய்தி. அவருடைய மருத்துவமனையில் பல பேர் கிட்னி அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கு. அதுல முறைகேடு நடந்திருக்குது. அரசுக்கு புகார் போகுது. அரசாங்கம் ஒரு குழு அமைச்சு அந்த குழு போய் விசாரணை மேற்கொள்றாங்க. ஆமா, முறைகேடு நடந்தது உண்மை அப்படின்னு அரசுக்கு தகவல் கொடுக்கப்பட்டு அதன் அடிப்படையில் அதுல உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கு ரத்து பண்ணிட்டாங்க. அப்ப ரத்து பண்ண பிறகு இந்த திமுக அரசாங்கம், திமுக எம்எல்ஏ, திமுக அரசாங்கம் தான் அங்கே சோதனை போடுது. அதன் அடிப்படையில் தான் அந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையுடைய அந்த அனுமதியை ரத்து பண்றாங்க. அப்படின்னா தவறு நடந்திருக்குல்ல. எதிர்கட்சி சொல்ல அவர்களுடைய அரசாங்கமே தவறுன்னு சுட்டி காட்ட பிறகு ஏன் இதுவரைக்கும் கைது பண்ணல? கைது பண்ணாங்களா? இப்படிப்பட்ட அரசாங்கம் வேணுமா? இங்கெல்லாம் நாம வந்திருக்கிறோம். நீங்க ஏதாவது திமுக காரர் மருத்துவமனைக்கு போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருந்தீங்களா? உடனடியா போய் ஸ்கேன் பண்ணி பாருங்க, உள்ள இருக்கிற பாட்டுல இருக்குதா இல்லையா. ஆமாங்க, தமாஸ் இல்ல. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் ஒருத்தர் போனாரு, கிட்னி எடுக்கிறன்னு போய் கல்லீரல் எடுத்துக்கிட்டு விட்டாங்க. பத்திரிகையில் வந்த செய்தி உண்மை, பத்திரிகையில் பாத்தீங்களா? அதனால திராவிட முன்னேற்ற கழக யாராவது நடத்துற மருத்துவமனைக்கு போய் ஏதாவது சிகிச்சை பெற்றிருந்தீங்களா? நம்ம உடல் இருக்கிற உறுப்பு எல்லாம் இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணிங்க. உங்களுடைய நன்மைக்காக சொல்றேன்.